நிச்சயம் அந்த சின்ன வயசுல ஆரோக்கியம் இல்லாத விஷயங்கள் இருக்க போகிறது. இந்த கால் பாதம் ஈரமாச்சுனாலே எல்டர்ஸுக்கு ஆகலாம். பட் 15 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள ஆளுகளுக்கு கால் ஈரமாச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ தவறான பழக்க வழக்கம் இருக்குது. அதுக்கடுத்து அது சும்மா கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உள்ளங்கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உள்ளங்கை யாருக்கு ஈரமே ஆகாது. இந்த உள்ளங்கையை தொட்டு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா நிச்சயம் டாக்டர்கிட்ட போகணும். வேர்க்க உள்ளங்கை வேர்க்கா உள்ளங்கை வேர்க்கா ஒன்று தவறான பழக்க வழக்கம் இருக்குன்னு அர்த்தம், இல்லாட்டி போதைப் பொருள் பழக்கம் இருக்குன்னு அர்த்தம். இது சின்ன உதாரணம். செப்பலை போட்டு கலக்கி போட்டு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்துச்சுனாலே ஒன்று டாக்டர் போகணும், இல்லாட்டி நம்மளுக்கு தவறான பழக்க வழக்கம் இருக்குது. நம்மளால அதெல்லாம் வைக்க மாட்டு கருத்தே கிடையாது. இதெல்லாம் இது சிம்டம்ஸ் ஆஃப் யூசிங் ட்ரக்ஸ். இது சின்ன அதோட கை கால் நடுங்கும், படப்படலே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சொல்கிற விஷயத்த படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, வேலை சொல்கிற விஷயத்தை கவனிக்காமல் வேற எங்கேயும் சுற்றிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசு பசங்களுக்கு இருக்கே விடாது. 15 வயசுக்கு 19 வயசு வாழ்க்கையில் முக்கியமான தருணம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கவனித்து நாங்களே பல்வேறுக்கு சொல்லியிருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ் வரும்போதே இதை அவங்ககிட்ட சொல்லுவோம். உங்கள் பையனுக்கு இது இருக்கா, இந்த காலில் வேர்த்து இருக்கான்னு பாருங்கள், கை ஈரமாக இருக்கான்னு பாருங்கள், படபடன்னு இருக்கான்னு பாருங்கள், அடிக்கடி கேர் ஸ்டைல் மாற்றான்னு பாருங்கள். அதுக்காக ஒரே கேர் ஸ்டைல் வச்சுருக்க பிரச்சனை திருப்பி கேர் ஸ்டைல் மாற்றுவான். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா மாற்றுவான். அதுக்காக கேர் ஸ்டைல் வச்சுட்டு தப்பு சொல்ல வரல. பட் கேர் ஸ்டைல் எக்ஸ்போசர் என்னன்னா தன்னை பற்றின விஷயங்களை வெளிக்காமிட்டு